ஃபியூஸ் ஆஃப் திவ்யா. அவங்க அந்த பொண்ணோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து இருந்தது. வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக வந்து இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் அந்த பொண்ணு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், கடவுள் அங்கே இருக்கார் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து பேட்ஸுகள் பறவைகள் வந்து நோட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெய்வம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏதோ ஒரு விதத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாவியை காணோம் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக வந்து தேடிட்டு இருக்கேன். ஆனால் சாவி எங்கே வச்சேனே தெரில அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு பேட்ஸ் வந்தோட சவுண்டு கேட்கும். ஒரு கூ கூ அப்படின்னு கேட்கும், இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், இல்லை கிச் 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 அப்படின்னு கேட்கும். அப்போ எனக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் தோணும், சாவி இங்கே தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் தோணும். அங்கேருந்து அந்த பறவைகள் வந்து அந்த விஷயத்தை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுது. சாவி இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு, நீ தேடுற விஷயம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து அது கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்னால் வந்து புரிய வைக்க முடியாது. பறவைகள் இப்படி தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு வந்து நான் புரிய வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பேட்ஸோடைய சவுண்டு, அந்த ரியாக்ஷன், அவங்க வந்து எப்படி செயல்படுறாங்க, எப்படி மனிதர்கள் வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் வந்து ஒரு 7-8 வருஷமாக பார்த்திங்கன்னா அது கூட பேசி நான் பழகி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து. அங்கே வந்து அந்தளவு காட் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி தூது அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதான் நான் அந்த பொண்ணுடைய பேச்செல்லாம் பார்த்து மிரண்டுட்டேன். ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜியாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து அங்கே இடத்துல காடு வந்து செயல்படுறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே அந்த பொண்ணுடைய மனசில் காட் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஆச்சரியம்தான். தேங்க்யூ ஃபியூஸ் ஆஃப் திவ்யா. அவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் உடஞ்சி அழுதேன். இப்போ நேற்று கூட 2 நாள் லீவு தான், வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்போல்லாம் வந்து டிப்ரெஷனில் தான் இருந்தேன். நம்மளால் ஏன் ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது. நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு இன்னும் லைஃப்பில் வந்து முன்னேறுவோம் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து தூண்டுச்சு. ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, மனசுலேருந்து பேசுவாங்க. அது வந்து ரொம்ப ரேர். மனசுலேருந்து அப்படியே பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரேரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் உங்களுக்குள்ளே அந்த மனசாட்சி வந்து பேசுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா காட் வந்து அதை வந்து பேச வைக்கிறாரு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், இன்னும் பெரிய ஆளாக வந்து வரணும். நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்க. ஏன்னா காட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு காட் இருக்கார். அந்த காடை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க. ஃபியூஸ் ஆஃப் திவ்யா, வாழ்த்துக்கள். நீங்கள் பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியலை. நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரில. அப்படி இருந்தேன்னா, ஏன்னா உங்கள் ஏஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து எனக்கெல்லாம் வயசாயிருச்சு. அப்படி இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாழ்த்து சொல்லுவேன். பாய்.